ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த தனியா பேசுறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். நாளைக்கு உன் மனசு கஷ்டப்படும்படி உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆபத்தாக வரப்போகுது. அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். நான் நிச்சயமா அதை சரி செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா அதுக்கு முன்பாக நீ தைரியத்தோட இருக்கணும். என்ன நடந்தாலும் எதை நினைச்சும் கலங்க வேணான்னு உனக்கு சில முன்னெச்சரிக்கை விஷயங்களை சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே. உனக்கு எதிரியா இருப்பவர்களும் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு தொல்லையா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதன் மூலமாக உன்னை அழிக்கவும் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆனா நீ எதிரியை ஜெயிக்கணும்னு நினைச்சீனா நீ கையில் ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் என்ன தெரியுமா? புன்னகை மட்டும்தான். உன்னுடைய எதிரிகள் உன்கிட்ட தோத்து போகணும், உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்க, உனக்கு கெடுதல் செஞ்சு உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகணும்னா நீ எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகு. எதிரியை ஜெயிக்கணும்னு முடிவு செய்யக்கூடிய என்னுடைய எல்லா பிள்ளைகளும் ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகையோடு கூடிய அந்த புத்துணர்ச்சியான முகம்தான். உனக்கு யார் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் நான் எப்போதும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்ற மாதிரி எல்லார் முன்னாடும் நீ இருந்தாலே அதை பார்த்து வயிறறிஞ்சே அவங்க செத்து போயிடுவாங்க. நிஜம்தான் என் செல்வமே. இது கேட்பதற்கு உனக்கு சில யோசனைகளை கொடுத்தாலும் கூட நிஜமாவே அப்படிதான் உன் எதிரிகளை நீ பழிவாங்க வேண்டுமே தவிர தனியா அவங்களுக்காக எதையாவது செஞ்சு பழிவாங்கணும்னு யோசிக்காத. எப்போதும் சிரித்த முகத்தோட இரு. உன் வாழ்க்கையில கஷ்டமும் கவலைகளும் இருக்குதா? இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காக கவலை தோய்ந்த முகத்தோடும் சோர்ந்த முகத்தோடும் நீ இருந்தா எல்லாமே சரியாகிடுமா என்ன? சிரிக்காம இருந்தா மட்டும் உன் பிரச்சனைகள்லாம் உன்னை விட்டு தூரமா விலகி போயிடுமா என்ன? அதற்கு பதிலாக சிரிப்பை முகத்தில் ஏந்திக்கொள். இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கும்போதும் நான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியும்னு கேட்காத. உன்னுடைய நிலைமை என்ன என்பதை அடுத்தவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. அப்படி தெரிவிப்பதால் அது சரியாக போவதும் இல்லை என தெரிந்த பிறகும் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கஷ்டத்தை அடுத்தவர்களுக்கு சொல்ல நினைக்கிறாய்? அனைத்தையும் சரி செய்ய தயாராக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன்னால முடிஞ்சா எப்போதும் புன்னகை முகமாயிரு. உன் எதிரிகள் உன்னுடைய சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து ஒன்றும் புரியாமல் என்னடா இது, என்ன செஞ்சாலும் இவன் சந்தோஷமா இருக்கானேன்னு நினைச்சு வெந்து புழுங்கி போவார்கள் என் செல்வமே. உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களிடம், உன்னை பற்றி சரியாய் தெரிந்து கொண்ட மனிதர்களிடம் மட்டும் உன்னுடைய தேவைகளை நீ சொன்னால் போதும். அதே போல உன் வார்த்தைகளை மதிக்கும் மனிதர்களிடம் நீ பேசு. உன்னுடைய கனவுகளை பத்தி அவங்க கிட்ட எடுத்து சொல்லு. உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடம் நீ எதையும் மறைக்காம சொல்லலாம். ஆனா அன்பு, அக்கறை, பாசம் எதுவுமே கிடையாது. சும்மாவே ஒரு பேச்சுக்காக உன் கூட பேசுறேன், சும்மா பொழுதுபோக்குக்காக பேசுறேன், சும்மா நட்பு வச்சிருக்கணும், நாளைக்கு எதுக்காவது தேவைப்படுவேன்னு பேசக்கூடிய மனிதர்கள் யார் என்பது உனக்கு தெரியும் தானே? அவர்கள் கிட்ட உன்னுடைய கனவுகளையோ தேவைகளையோ உன் மனசுல இருக்கிறதையோ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்படி நீ சொன்னாலும் அவர்கள் அதை பொழுதுபோக்காக நினைத்து அப்போதே மறந்து போவார்களே தவிர அதனால் உனக்கு எந்த நன்மையும் நிகழப் போவதில்லை என் செல்வமே. தேவைக்காக உன்னை தேடி ஓடி வரும் மனிதர்களிடம் உன்னை பற்றி எந்த விஷயத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பிடித்ததை எதையுமே நீ விட்டுவிட வேண்டாம். அதே நேரத்துல உனக்கு பிடிக்காத எதையும் எந்த மனிதர்களையும் நீ பிடிச்சு வச்சுக்கவும் நினைக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சது என்னவோ அதை அடைவதற்கான வேலைகளை செய்து போய்கிட்டே இரு. யார் என்ன செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறாயோ அவ்வளவு தூரம் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழலாம். ஏன்னா நான் உனக்கு இதை தான் சொல்றேன். அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க வீட்லயும் என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எதை பற்றியும் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில உனக்கே எவ்வளவோ கஷ்டங்களும் சிக்கல்களும் இருக்கும்போது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதன் மூலமா நீ என்ன செஞ்சிட போற? அடுத்தவர்கள் வாழ்க்கையும் அடுத்தவர்கள் விஷயத்தையும் நீ உற்று நோக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய வெற்றிகள் தள்ளி போகலாம். அப்புறம் தோல்விகள் உன்னை பாடாய்படுத்தும். அதற்காக தான் தோல்விகள் அடையும் போதே அதை கொண்டு பக்குவப்பட்டு கொண்டு வெற்றி அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய். உன்னுடைய விடாமுயற்சியும் பொறுமையும் பணிவும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை சென்று கொள்ளணும்னு சொல்றேன். நீ பொறுமையா பணிவா எல்லார்கிட்டையும் நடந்து போகும்போது, எல்லார்கிட்டையும் நடந்துக்கிற போது உன்னை கோழை என்று கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் அதுக்காக நீ கவலை கொண்ட வேண்டாம் என் செல்வமே. பொறுமையும் பணிவும் கொண்ட மனிதனை இங்கு கோழை என்பார்கள். அன்பும் இரக்கமும் கொண்ட மனிதர்களை இங்கு ஏமாளியாகத்தான் எல்லாரும் பார்ப்பார்கள்.
எல்லாத்துக்கும் சிரிக்கிற புன்னகையா வெகுளித்தனமா யதார்த்தமா இருக்கக்கூடிய உன்னையும் பைத்தியம் என்று கூட பல பேர் பின்னால் பேசத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே. தேவையான விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு எதிர்த்து கேள்வி கேட்டா ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு சொல்லவும் தயங்க மாட்டார்கள். ஆனா இது எல்லாமே மனிதனிடம் இருக்க வேண்டிய குணம். பொறுமையும் பணிவும் அன்பும் இரக்கமும் புன்னகையும் வெகுளித்தனமும் மனிதர்களுக்கு உண்டான குணமாக இருக்கும்போது இதுவே இல்லாதவனைத்தான் மனிதன் என்று இங்கு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். தப்பே செய்யாம ஒருத்தர் உன்னை பற்றி தவறாய் புரிந்து கொண்டால் நீ அவங்க கிட்ட போய் உன்னை படுத்தி நியாயப்படுத்த அவசியமில்லை என் செல்வமே. ஏன்னா அவங்க வேணும்னே உன்னை குறை சொல்லி உன்னை குற்றம் சுமத்தும் போது நீ என்னதான் உன் பக்க நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க அதுக்கும் ஒரு கதையை புதுசா சொல்லுவாங்க. நீ செஞ்சது தவறு, அதை மறைக்கிறதுக்காக பொய் சொல்றன்னு மேலும் மேலும் உன்னை தவறாய் சித்தரிக்கத்தான் அவர்கள் யோசிப்பார்கள். இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? தேவைக்கேத்த மாதிரி நடிக்கிறதும், தேவைப்பட்ட இடத்துல சாமர்த்தியமா பேசுறதும், நிறைய பொய் சொல்றதும், கொஞ்சமா உண்மை பேசுவதுமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம்தான் இந்த கலியுக காலம். இங்கு நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு ஏமாளியாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இருந்தாலும் அதை கூடிய சீக்கிரம் நான் மாத்ததான் போறேன். பணம் இல்லாத மனுஷனை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவன் நெருக்கமான உறவாக கூட பிறந்த உடன்பிறப்பாகவே இருந்தாலும் சுலபமா உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாருன்னே தெரியாத தூரத்து சொந்தத்துல யாரோ ஒருத்தவங்க நல்ல வசதியா காசு பணம் இருந்தா அவங்கள சொந்தக்காரவங்கன்னு சொல்லி அவங்க விசேஷத்துக்கெல்லாம் ஓடி ஓடி போய் முதல் ஆளாக நிற்கக்கூடிய மனிதர்களும் இந்த கலிகாலத்தில் நிறைய இருக்கிறார்கள் தானே. பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களையும் உறவுன்னு சொல்லிக்கிட்டு பழக வருவாங்க. ஆனா பணம் இல்லாம போனா நெருக்கமான உறவுகளையும் உதறி தள்ளி தேவையே இல்லைன்னு சண்டை போடக்கூடிய மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே உனக்கு வாழ்க்கை பாடத்தை தான் சொல்லித் தருகிறார்கள். நீ உன் வாழ்க்கையில எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற பாடத்தை தேடி போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களே உன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். என்ன ஒண்ணு, அவங்க கத்துக் கொடுக்கும் போது உனக்கு வலியும் வேதனையும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் எது எப்படி யார் எப்படின்றத கத்துக்கிட்டாதானே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்வதற்கு நீ கட்டாயம் தைரியத்தோடு இருந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உன்னை ஏணியில ஏற விட்டுட்டு ஏறிக்கிட்டு இருக்கும் போதே ஏணியை கீழே தள்ளிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் சமாளிக்கும் சக்தியும் உனக்கு இருக்க வேண்டும் என் செல்வமே. சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் நல்லதையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக பிடித்தவர்களை தேடிப்போ, பிடிக்காதவர்களை விட்டு ஒதுங்கிப்போ. உனக்கு தீமை செய்பவர்களுக்கு நிச்சயமா நான் தண்டனை கொடுப்பேன். அதிர்ஷ்டம் இருந்தா அது உன் கண்ணு முன்னால நடக்கும். உனக்கு தீமை செய்பவர்களை நீ பழிவாங்க நினைக்க வேண்டாம். உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன்.